ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட பேர் ஷிஜு. அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவோட வித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10.5 இன்ச்சஸும் ஸ்லீவோட லென்த் வந்து ஒரு 20 இன்ச்சஸும் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம எப்போவுமே வந்து இந்த ஆர்மல் கர்வ் கொடுப்போம் இல்லையா, கீழே 3 இன்ச்சஸ் நான் கொடுத்து இந்த ஹார்மை வந்து கர்வ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ என்னோட ஸ்லீவ் வந்து ரெடி லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சஸ் இருக்க போகுது. ஓகே, ஸோ அந்த 13 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்க எடுத்துக்கிறேன். 13 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணதுக்கப்புறமா அந்த 13 இன்ச் வந்து என்னோட ஸ்லீவில் எங்கே முடியுதோ அதோட சர்க்கம்ஃபரன்ஸ், அதோட என் கையோட அந்த சுற்றளவை வந்து நான் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து 7 இன்ச்சஸ் வருது. ஸோ நான் 7 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வருதோ நீங்கள் அது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ கைஸ். உங்களுக்கு இந்த ஸ்லீவோட லென்த் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு வச்சுட்டு அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்லீவோட ஓப்பன் வந்து நான் 9.5 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். அது நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து நல்லா வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளோ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அது எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் ஸ்லீவை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கம்ப்ளீட்டாக. அண்ட் நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் 5.5 இன்ச் லென்த் அண்ட் 3 இன்ச் வித் இருக்கக்கூடிய ஒரு ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன். கான்ட்ராஸ்டான கலரில் வந்து எடுத்துக்கிறேன் நான். இப்போ நான் வந்து அதை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணி நான் வந்து அதை ஸ்டிச் பண்ணி அதை டேர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ டேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் என்னோட ஆக்சுவல் ஸ்லீவ் லென்த் வந்து மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா 13 இன்ச்சஸ். ஸோ அங்கே இருந்து நான் ஒரு 2.5 இன்ச்சஸ் மேலே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் ப்ளீஸ் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்லீவை வந்து ஓப்பன் பண்ணி இதோட ரைட் சைடில் வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதாவது பாட்டமை வந்து ரைட் சைடில் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதோட ஃபோல்டு வந்து மேலே தான் வரப்போகுது. அதனால் வந்து நீங்கள் ரைட் சைடில் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா தான் ரைட் சைடு உள்ளே போகும், ராங் சைடு மேலே வரும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி டிசைன் ஸ்லீவ் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஜார்ஜெட் ஃபேப்ரிக் அப்படி இல்லைனா வந்துட்டு இன்சைட் அண்ட் அவுட் சைட் வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஓரளவுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் தெரியாத மாதிரியான ஃபேப்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்லீவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்லீவோட ராங் சைடில் இந்த லூப்பை வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா 2.5 இன்ச் மேலே வச்சு கரெக்டாக அந்த இடத்துல வந்து ராங் சைடில் வந்து அந்த லூப்பை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ அந்த ரைட் சைடு வந்து நான் டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ இந்த லூப்பை மேலே கொண்டு வந்து கரெக்டாக வச்சு அது மேலே வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம கீழே தச்ச அடையாளம் உங்களுக்கு மேலே தெரியும். ஸோ அந்த கரெக்டாக அது மேலே வந்து இதை ஃபோல்டு பண்ணி கரெக்டாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக வந்து அந்த லூப்பை வந்து அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி இந்த சைடில் இருக்கக்கூடிய துணியை வந்து அந்த ஸ்லீவோடு வச்சு இப்போ ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அதாவது நான் இப்போ எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இது 2 சைடும் அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. நான் எப்படி இந்த சைட் தைக்கிறேனோ அதே சைடும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட இந்த ஃபோல்டட் ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடும். இது ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும். இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து நீங்கள் சூட்ஸ், குர்த்தி எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ஈவன் நீங்கள் ப்ளவுஸ்க்கு கூட இந்த ஸ்லீவ் டிசைன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப அழகாக ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும். பட் ஃபேப்ரிக் மட்டும் சூஸ் பண்ணும்போது ரொம்ப ஃப்ளோயான ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. நீங்கள் இமேஜில் பார்த்த மாதிரி ஜார்ஜெட் மாதிரியான ஃபேப்ரிக்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும் இந்த ஸ்லீவ் டிசைனுக்கு. மேக்ஸிமம் வந்து இன்சைட் அண்ட் அவுட் சைட் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் தெரியாத மாதிரியான ஃபேப்ரிக் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதோட ஃபோல்டட் சைட் வந்து மேலே வரதுனால. அண்ட் வேற ஒரு டிசைனிங் வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பை.